ஸோ அப்போ முக்கியமாக தமிழர்கள் என்னென்னா சொந்த தொழிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. ஏன்னா இதை செய்ய விட மாட்டான், இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டவன், இந்த வேதாந்தம் படித்தவன் பிராமணனா நீங்கள் சொல்கிறவன் எல்லாமே, இந்த திராவிடன் பிராமணன் எல்லாம் ஒரே கூட்டம்தான். நீ அதை தப்பாக நினச்சிக்கிற, அது அவன் வேற இவன் வேற, அவன் உன்னை காப்பாற்ற வந்தாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே விஷயத்து தான். வெள்ளக்காரன்லேருந்து தம்புரான்காலன், பிராமணன், இந்த டிஎம்கே, இந்த மதன் கௌரி எல்லாம் உன்னை அடிமையாக வச்சுருக்கணும். நீ அவன் சொல்கிறதுக்கு கொடுப்ப, நீ உண்ட லேசினஸோ இல்லை உன்னோட கஷ்டம், நீ 12 மணித்தாலும் வேலை செஞ்சுட்டு உனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சரியா? நீ தேடி இந்த உலக விஷயத்தை தெரியறதுக்கு உனக்கு ரெடி இல்லை. நீயே ஓனாக ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. அதனால் மதன் கௌரி உண்ட வீக்னஸை பாவிச்சு அவன் இருந்த இடத்துல இருந்த அவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் ஒரு வேலையாக அது செஞ்சு அவன் உனக்கு கொடுக்குறான். அவன் முதலாளி மாதிரி இருக்கான். இப்போ அவன் நினச்சா அமெரிக்காவுக்கு போகிறான், நினச்சா சிங்கப்பூருக்கு போகிறான், அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற? ஒரே லோக்கலில் அங்கே ஒரே கம்பெனியில் காலைல 8 மணிக்கு போய் நைட் 8 மணிக்கு வர அந்த 5 நிமிஷம் மதன் கௌரியோட இதை போட்டு ஓகே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிற? தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அதை நீ ஏன் சொந்தமாக தேடி படிச்சின்னா கூட பரவாயில்ல. அவன் சொன்ன நீ உலக அறிவை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? ஒன்றுமே பண்ண போகிற. உன்னை பற்றி அறிவை தேடு. அப்போ நீ தானாகவே இது பண்ணு. நீ எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீ தேடி கண்டுபிடி. அப்போ தான் அவனுக்கு அந்த அறிவு கிடைக்கும். இதுதான் இந்த தமிழர்களை முட்டாளாக்கினது காரணம் அவனோட அறியாமை. அதிலேருந்து முதல்ல வெளியே வரணும் நம்ம தமிழர்கள்லாம். முக்கியமாக படிச்சுட்டு வேலைக்கு கீழே போகிறேன். அன்னைக்கு நீ பிராமணனுக்குள்ள அடிமையாக இருந்த அறியாமையால், இன்றைக்கி ஒரு முதலாளிக்குள்ள அடிமையாக இருக்கிற, ஒரு வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அடிமையாக இருக்கிற. அப்போ அதுக்கு போராடுற நீ இன்னைக்கு வரைக்கும் போடுற. இன்றைக்கி அப்போ நீ வேற ஒரு இடத்துலையும் அடிமையாக தானே இருக்கிற, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு. ஸோ நீ ஏன் சொந்த தொழிலை செய்ய மாட்டேன்ற? அதுக்கு அவன் ஒரு ஸ்டாம்ப் குத்தி வச்சுருக்கான், அவனோட சொந்த தொழில் கேவலமானது. ஏன்னா நீ சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா நீ தான் பணக்காரன். நீ வைக்கிறது தான் அங்கே சட்டம். நீ வைக்கிற ஜாதி தான் நீ 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 குறைஞ்ச ஜாதியோ இல்லை கீழ் ஜாதியால் இருந்து நீ ஒரு பெரிய முதலாளியாக மாறி நீ ஒரு 10 பேருக்கு வேலை குடிச்சின்னா உன் ஜாதி தான் பெரிய ஜாதி அங்கே பேசப்படும். அப்போ பிராமணன் ஆனால் தான் எனக்கு பெரிய சாதின்னு சொல்லி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு நீ ரெடி ஆகிட்டு இருக்க. கோயிலுக்கு விட்றான் இல்லை, ஆனால் கோயிலுக்கு போனேன், நானும் பிராமணன் ஆகணும். ஏன் அந்த பிராமணன்ற விஷயத்தை அவன் யோசிச்சு ஒரு விஷயத்தை பெருசாக ஆக்கியிருக்கிறான். அதே பெருசுன்னு நீ நினைக்கிற. உன் ஜாதியை நீ பெரிய ஜாதியை அவன் யோசித்த மாதிரி ஆக்க முடியலை உன்னால். ஏன்னா உனக்கு சுய சிந்தனை இல்லை. அதனால தான் உன்னோட வேலையையும் உன்னோட ஜாதியையும் உன்னோட தொழிலையும் எல்லாத்தையும் நீ அது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு நீ நினைக்கணும். அது இல்லாமல் உனக்கு தனிப்பட்ட அறிவு இருக்குன்னு நினைக்கணும். நீ வேடனை தூக்கி கொண்டாடக்கூடாது. வேடனுக்கு ஒரு அறிவு வந்துச்சு தெரியுமா? ஒரு தானாக ஒரு சுய அறிவு